பாக்யராஜ் அவர்கள் கடைசியா சாப்பிட்ட உணவு தான் அவரோட இறப்புக்கு காரணமா? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் சினிமாவின் இயக்குனர் மற்றும் நடிகரான கே. பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவரு படுத்த படுக்கையாகவோ, இல்ல நோய்வாய்ப்பட்டோ இந்த மாரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்தாரு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பெர்சன். அவரோட ஹெல்த் மேல நிறைய அக்கறை உள்ள ஒரு மனிதர். டெய்லியும் வாக்கிங் போவாரு. மந்த்லி ஒன் டைம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வருவாரு. அண்ட் ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே அவரு சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு நபர் சடனா மாரடைப்புனால இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் சோசியல் மீடியா ஃபுல்லாவே நிறைய பேர் வந்து நிறைய விவாதங்கள சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அவர் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மாரடைப்பே வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது அவரு ஹெல்த் கான்ஷியஸா இருந்தும் இது ஏன் நடந்திருக்கு? ஒருவேளை ஃபுட் கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சா? அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் சொல்றாங்க. அண்ட் அதற்கு ரீசனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு அதற்கு நாள் தான் குஷ்பு அவர்களோட வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாரு. அங்க ஃபுட் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப லக்ஸரியஸா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய வெரைட்டீஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபுட்ட வந்து அவர் எதுவும் கன்சியூம் பண்ணதுனால, ஓவரா கன்சியூம் பண்ணதுனால அவரோட பாடியில ஏதாவது சேஞ்ச் ஆகியிருக்குமா? இல்ல அதனால இந்த மாரி ஆகியிருக்குமா? அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. குஷ்பு அவர்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு பாக்யராஜ் சார் போயிருந்தாரு. அங்க சாப்பிட்ட வீடியோ கூட சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அத பார்த்து தான் ரசிகர்கள் இப்படி ஒரு கமெண்ட் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. பட் பாக்யராஜ் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாக்யராஜ் அவர்கள் இப்ப இல்ல, கிட்டத்தட்ட பல வருஷமாவே ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. சினிமா துறையில இருக்கிறதுனால அவரு போகாத ஊர் இல்ல, போகாத நாடு இல்ல. அங்க கிடைக்கிற எல்லா ஐட்டமுமே சாப்பிட்டுருக்காரு. பட் ஒரு நாள் கூட லிமிட்ட தாண்டி அவரு சாப்பிட்டதே கிடையாது. அவரோட ஹெல்த் கான்ஷியஸ்ல அவரு ரொம்பவே கண்ட்ரோல்டா இருப்பாரு. நீங்க சொல்றபடி பார்த்தா குஷ்பு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் அவர் நல்லா தான் இருந்திருக்காரு. அதற்கு அடுத்த நாள் தான் அவருக்கு இந்த மாரி ஆகியிருக்கு. ஸோ இது சாப்பாட்டுனால கிடையாது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பா அவரு வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மாரடைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அசௌகரியமா உணர்ந்ததுனால தான் அவரு அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்காரு. அதுக்கு நாள் சாப்பாடுமே அவர் ரொம்ப ரொம்ப லைட்டா தான் எடுத்துக்கிட்டாராமா. குறிப்பா அவங்க வீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குஷ்பு வீட்டு ஃபங்ஷன்ல நான் லைட்டா சாப்பிட்டிருந்தாலுமே, அதெல்லாம் ரொம்பவே வந்து லக்ஸரியஸான ஐட்டம். அது செரிமானம் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு இந்த வயசுல வந்து அது இன்னும் கொஞ்சம் கூட கூட டைம் எடுத்துக்கும். அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு முழுக்க முழுக்க ரொம்பவே லைட் வெயிட் ஃபுட் நான் எடுத்துக்கிறேன். லைக் கஞ்சி மாரி எடுத்துக்கிறேன். அப்படிலாம் 2 இட்லி எடுத்துக்கிறேன். இந்த மாரி தான் வந்து அவர் இறக்கறதுக்கு நாள் அவரோட வீட்ல சாப்பிட்டு இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஹெல்த் கான்ஷியஸா இருந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் சாப்பிட்ட ஃபுட்னால அவருக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கு. அண்ட் வேற ஒரு சில காரணங்களால தான் மாரடைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேரு என்னதான் நம்ம ஃபிட்டா இருந்தாலும் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா போய் தான் ஆகணும் போல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.